எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இருக்கிற அந்த ஒரு உண்மையை உணர்ந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு மறுதளிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த இருக்கிற ஒரு உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே எதுவுமே கிடையாது, இந்த உடம்போ மனசோ இங்கே எதுவுமே இல்லை, ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான் இங்கே மிஞ்சி இருக்குது அப்படின்ற ஒன்றை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இல்லாததை இல்லாமல் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறதுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் ஒன்றுமே பயன்பட போகிறதில்ல. ஆனால் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்லாததை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அது என்ன அப்படின்னா, இல்லாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் கவலைப்படுறேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது, எனக்கு நான் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்போது கவலை துன்பம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா உருவம்ன்றதே கிடையாது. அது பார்த்திங்கன்னா மனசில் எழுகிற சில பாவனைகள் தான். சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு பாவனை. அது ஏன் அந்த மாதிரி நமக்கு வருது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறது நமக்கு நடக்கலை அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று கவலைப்பட்டு அதுக்கான துன்பத்தையும் அனுபவிச்சுட்ருக்குறோம். ஆனால் இது எல்லாமே வெறும் மாயை தான், வெறும் கற்பனை அப்படின்றது நம்ம என்றைக்கு புரிய போகிறோம் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் புரிகிறதுக்கு எனக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, கடவுள் டெய்லி நமக்கு ஒரு விஷயத்தை பழக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார். தூங்க போகிறோம், நல்லா தூங்க போகிறப்போ ஆழ்ந்த தூக்கத்தை கடவுள் கொடுக்குறாரு இல்லையா? நீங்கள் என்றைக்கெல்லாம் அதிகமாக கவலைப்படுறீங்க, என்றைக்கெல்லாம் அதிகமாக துன்பமாக இருக்கீங்கன்றதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு போய் உங்களை அறியாமலேயே தூக்கம் வர்றப்ப அந்த தூக்கத்தில் பார்த்திங்கன்னா கவலைப்பட்ட நீங்களும் இருக்க மாட்டீங்க, சோகமாக இருந்த நீங்களும் இருக்க மாட்டீங்க, துன்பத்தில் இருந்த நீங்களும் இருக்க மாட்டீங்க, துன்பப்படுத்தினாலும் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. தூக்கத்தில் வெறும் சொரூபம் மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் சொல்லுவீங்க, கவலைப்பட்ட ஆளுகள்கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள், காலையில் எந்திரிச்சோன்னே அவங்க சொல்லுவாங்க, நல்ல நிம்மதியாக தூங்குனேங்க அப்படின்னு. இந்த நிம்மதியாக தூங்குனது யார்? இந்த உடம்பா? இல்லை. இப்போ மனசா? இல்லை. அந்த நேரத்தில் அந்த சுசுப்தி நிலைன்ற அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில் இந்த உடம்பும் இல்லை, இந்த மனசும் இல்லை, வெறும் சொரூபம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றத, இந்த உண்மையை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த நிகழ்காலம் இப்போ நம்ம முழிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஜாக்கிர நிலை அப்படின்ற நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம அதை செயல்படுத்தணும். அப்போவுமே நம்ம தூக்கத்தில் இருந்த அந்த சொரூபந்தான் நமக்கு இந்த எந்தவித கவலையோ துன்பமோ இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மனசு பார்த்திங்கன்னா எப்போவுமே எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லாததை சொல்கிறது மட்டும்தான் அந்த மனசுக்கு வேலையே. இல்லாததை சொல்லிக்கிட்டே இருக்கும், இருக்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டுக்கு மத்தியில் அந்த இல்லாத சொல்கிறதுக்கும் இருக்கிறத சொல்கிறதுக்கும் நடுவில் கேப் இருக்குது பார்த்திங்களா? அந்த கேப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ், ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தை உற்று நோக்குனீங்கன்னா அங்கே தான் சொரூபம் இருக்குன்றது